நம்ம சேனலில் இன்றைக்கி ப்ரெட் எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக ஒரு ஃபிஷ் கட்லெட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 2 மீன் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் தண்ணி சேர்த்து 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. முள் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வேக வச்சு ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் 1/4 கப் துருவின தேங்காய் கூட பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி எல்லாம் சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்லை, இந்த மாதிரி இருந்தால் போதும். இதையும் அதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, 1 முட்டை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போது இதை சின்ன சின்ன பால்ஸாக கையில் எடுத்து நமக்கு கட்லெட் ஷேப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டையும் இதை சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதும் திருப்பி விட்டுக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.